பெரியவர்கள் பேர் வச்சிருக்காங்க. கோன்னா தலைவன், இருப்பிடம். நமது தலைவனாகிய சிவபரம்பொருள் இருக்கிற இடத்த வந்து கோயில், ஆன்மா லைக்கும் இடத்தை ஆலயம். அப்ப நித்தலும் எம்பிரானுடைய கோயிலுக்கு வா நெஞ்சே அப்படின்னு கூப்பிடுறார். எப்படிலாம் எந்த நேரத்தில் சாமி வரணும் அப்படின்னு யார் கேட்டா, புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி வழிபாடு செய்யணும். அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து சிவாலயத்துக்கு தரிசனம் பண்ணணுங்கிறார். புலர்வதன் முன் வந்து என்ன செய்யுங்க, அந்த கோயிலை வந்து கூட்டி மெழுகி, சாணத்தால் மெழுகி அழகிடுதெல்லாம் கோலங்கள்லாம் போடுங்க. பக்கத்துல எல்லாம் நிறைய மலர்கள் நிறைந்த செடிகளை வைக்க சொல்லி நந்தவனம் இருந்தால் அந்த நந்தவனத்தில் இந்த பூக்களை கட்டி நீங்க வந்து சாமிக்கு மாலையா தொடுத்து போடுங்க. அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி இறைவனுடைய நாமத்தை வந்து புகழ்ந்து பாடணும். அரகர சங்கர சிவ சிவ சங்கர சம்போ சங்கர இப்படி தெரிஞ்சது சொல்லணும். சொல்லிட்டு லேசா ஒரு கூத்தாடுங்க அப்படிங்கிறார். சங்கராஜய போற்றி போற்றி என்று அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்து மாடி. இப்ப எதுக்கோ நம்ம ஆடுறோம், சண்டை போட்டுலாம் ஆடுறோம், கிரிக்கெட்ட பார்த்துட்டுலாம் பயனுக்கு ஆகும்னு அங்கே எவனோ அடிச்சா இங்கே ஆடுறான். நீ கோயில்ல வந்து அரகர சங்கர சிவ சிவ சங்கரன்னு ஒரு ஆடு, கூத்து ஆடு. சங்கராஜய போற்றி போற்றி என்னும் மெய்யன்பர்களே, பாடத் தெரிந்தால் பரமனை பாடு, குளறி குளறியாது குமரனை பாடுன்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால அரகர சங்கர சிவ சிவ சங்கரன்னு எல்லாரும் சொல்லலாம். சங்கராஜய போற்றி போற்றி என்னும் அலைவுணல் சேர் செஞ்சடை எம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரான் இல்லை. அந்த மாதிரி வந்து நீங்க திருக்கோயில் வழிபாட்டை வந்து முறையாக நீங்க செய்ய செய்ய உங்க உள்ள கோயில்ல இருக்க, இப்ப இங்க கோயில் இருப்பாருங்க, சாமி அமர்ந்திருக்காரு, இது உங்க எல்லாருடைய உள்ளத்திலையும் இருக்கு. உங்களுக்குள்ள இருக்க சிவனை நீங்க உணரணுங்கிறதுக்காகத்தான் பெரியவர்கள்லாம் வெளியில ஆலயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. நட்டகல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுத்தி வந்து முணுமுணுக்கும் மந்திரங்கள் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில்